தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடக்கம். உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் 10 நாட்களுக்கு பின் பள்ளிகள் இன்று திறப்பு. 7 அரசு பள்ளிகளுக்கு இன்றும் விடுமுறை. பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை மிக கடுமையாக செயல்படுத்த தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தல். தமிழகத்தில் மனமுறிவு கோரி விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை கடந்த 2 ஆண்டுகளில் 31 விழுக்காடு குறைந்துள்ளதாக தகவல். இந்தியா சீனா உறவு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டுமென காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தல். பெரும்பான்மை மக்களின் விருப்பப்படியே இந்தியா இயங்கும் என்ற அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் யாதவின் பேச்சால் சர்ச்சை. சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை பவுனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 1 பவுன் 57,040 ரூபாய்க்கு விற்பனை. சிரியாவில் கிளர்ச்சியாளர்களிடம் ஆட்சியை பறிகொடுத்த அதிபர் பஷார் அல் ஆசாத் குடும்பத்துடன் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் தஞ்சம்.